அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின்படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்கராவின் 211 முதல் 218 வரை பொருளையும் தப்சீரையும் விபரமாக பார்க்கலாம். இந்த ஆயத்துக்களில் இஸ்ராவேலர்களுக்கு அல்லாஹ் அளித்த அருட்கொடைகள். உலகம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். சீரழிவும் சீர்திருத்தமும். விஞ்ஞானிகளின் கருத்து. சோதனைகளை சந்திக்காமல் சொர்க்கம் சேர முடியுமா? பெற்றவர்களும் மற்றவர்களும். பெற்றோர், நெருங்கிய உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், வழிபோக்கர்கள் இவர்களை பற்றியும் அறப்போர் புனித கடமை என்பதை பற்றியும் ஜிஹாத் யார் மீது எப்பொழுது கடமையாகும்? அவசர காலம். கண்ணியமான மாதங்களில் போர் புரியலாமா? முஹர்ரமான மாதங்களின் தடை நீங்கிவிட்டதா? மதம் மாறினால் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்ப்போர். இதுபோன்று பல்வேறு தலைப்புகளில் அல்லாஹு தாலா இந்த ஆயத்துக்களில் கூறியிருக்கின்றான். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். சூரத்துல் பக்கராவின் 211வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்ராயேலின் சந்ததிகளை கேட்பீராக. எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அவ்வாறிருக்க எவரேனும் அவை தன்னிடம் வந்ததன் பின் அல்லாஹுடைய அத்தாட்சிகளான அற்கொடையை மாற்றிவிடுவாரானால் அவரை வேதனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் ஆவான். 2வது சூராவின் 212வது வசனத்தில் நிராகரிப்பவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை அலங்காரமாக தோன்றும்படி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆதலால் அவர்கள் ஏழைகளாக இருக்கும் நம்பிக்கையாளர்களை பரிகசிக்கின்றார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்களான இறை அச்சம் உள்ளவர்களோ மறுமையில் அவர்களை விட எவ்வளவோ மேலாக இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் விரும்புகின்ற இவர்களுக்கு கணக்கின்றி வழங்குவான். இஸ்ராவேலர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ அறிவுரைகளையும் சான்றுகளையும் அல்லாஹு தாலா வழங்கினான். இத்தனைக்கு பிறகும் அல்லாஹுடைய அருளான சத்தியத்தை அவர்கள் புறக்கணித்துவிட்டு அசத்திய பாதையிலேயே தொடர்ந்து நடக்கின்றார்கள். இவர்களுக்கு அல்லாஹுடைய கடுமையான தண்டனை கிடைத்தது, இன்னும் கிடைக்கும் என்று 211வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இஸ்ராவேலர்களுக்கு அல்லாஹ் அளித்த நற்கொடைகள், அருட்கொடைகள். இஸ்ராவேலர்கள் நல்வழி நடக்குவதற்காக தௌராத் என்ற வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதனை கடைபிடித்து ஒழுக வேண்டிய அவர்கள் புறக்கணித்தார்கள். இன்னும் சினாய் பாலைவனத்தில் சிக்கித் தவிக்க நேர்ந்தது. இரண்டாவதாக அல்லாஹுடைய பேச்சை நேரில் கேட்கும் பேறு அவர்களுக்கு கிடைத்தது. அதற்கு பிறகும் வீண் சந்தேகங்களை அவர்கள் கிளப்பிக் கொண்டிருந்ததை அடுத்து இடி முழக்கத்தை அல்லாஹ் தந்து சோதித்தான். மூன்றாவதாக கொடுங்கோலன் ஃபிரௌனிடமிருந்து இஸ்ராவேலர்களை காக்க செங்கடலையே அவர்களுக்கு பிளந்து வழி கொடுத்து ஃபிரௌனை கடலில் மூழ்கடித்து அழித்தான் அல்லாஹு தாலா. இதற்கு நன்றி செய்ய வேண்டிய இஸ்ராவேலர்கள் மாறு செய்த காரணத்தினால் கொலை செய்யப்பட்டார்கள். நான்காவதாக மண்ணு சல்வா என்ற அற்புதமான சத்துணவு அவர்களுக்கு இலவசமாக கிடைத்தது. நன்றி செய்ய தவறிய அவர்கள் சண்டித்தனத்தில் இறங்கினார்கள். உணவு அவர்களுக்கு நிறுத்தப்பட்டது. ஐந்தாவதாக இவர்களின் வம்சாவளியில் நபிமார்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். இதை ஒரு பேரருளாக கருதி இருக்க வேண்டிய இஸ்ராவேலர்கள் நபிமார்களை படுகொலை செய்யவும் தயங்கவில்லை. இதற்கு தண்டனையாக ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கையிலிருந்து பறிக்கப்பட்டு நாடோடிகளாக ஆக்கப்பட்டார்கள்.
இவ்விதம் இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய பேருதவிகள் பற்றியும் அவற்றை அவர்கள் மதிக்காத காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அளித்த தண்டனைகள் பற்றியும் இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து வசனங்கள் விரிவாக எடுத்து கூறியது. நிராகரிப்பாளர்களுக்கு இந்த அற்ப உலக வாழ்க்கை அலங்காரமாக ஆக்கப்பட்டது. உலகம் அலங்கரிக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் சத்தியத்தை புறக்கணித்துவிட்டு சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை முஸ்லிம்களை ஏளனம் செய்வதில் ஈடுபட்டிருந்தார்கள். இதில் யூதர்களோடு இணை வைப்பவர்களும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை கேலி செய்தார்கள். இவ்வுலக வாழ்க்கை மட்டுமே குறிக்கோள். அது அவர்களுக்கு கண்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கின்றது. மறுமை குறிக்கோளாக கொண்டுள்ள முஸ்லிம்களை சிறுமைப்படுத்துவதில் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றார்கள். வறியவர்களான முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் என்று கூறுகின்ற இவர்களுக்கு அந்த அல்லாஹ் என்ன கொடுத்து விட்டான் என்றும், அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யக்கூடிய முஸ்லிம் செல்வந்தர்களை பார்த்து பாவம் உலகம் தெரியாதவர்கள் என்றும் இறை மறுப்பாளர்கள் ஏளனம் செய்கின்றார்கள். ஆனால் உண்மை விசுவாசிகள் மறுமையில் உயர்ந்த நிலையிலும் ஏளனம் புரிந்த இறை மறுப்பாளர்கள் மிகவும் இழிந்த அதிகளை வழங்குகின்றான். அவன் நினைத்தால் இறை மறுப்பாளர்களையும் மிக வறிய நிலைக்கு ஆளாக வெகு நேரம் பிடிக்காது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. இந்த இடத்தில் அபு அப்துல்லா முஹம்மத் பின் அஹமத் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய ஹதீஸை கூறுகிறேன். முஃமின் விசுவாசியான ஆண் அல்லது பெண்ணை அவரது வறிய நிலையை காட்டி எவரேனும் இழிவுபடுத்தினால் மறுமையில் அவரை பல கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா இழிவுபடுத்துகின்றான். இதைப்போல ஒரு முஃமினான ஆண் அல்லது பெண்ணை அவர் செய்யாத குற்றத்தை கொண்டு அவதூறு செய்தால் மறுமையில் அவரை நெருப்பினால் ஆன மேட்டின் மீது நிறுத்தி தான் சொன்னதை திரும்ப பெறும் வரை அல்லாஹு தாலா தண்டித்து கொண்டே இருப்பான். அறிவிப்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு நூல் குர்துபி. 2வது சூராவின் 213வது வசனத்தில் ஆரம்பத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நேரான வழியில் செல்வதற்காக நன்மை செய்பவர்களுக்கு நற்செய்தி கூறும்படியும் தீமை செய்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும்படியும் அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். மேலும் அந்த மனிதர்களுக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகளை தீர்த்து வைப்பதற்காக சத்திய வேதத்தை அருளினான். இவ்வாறு தெளிவான அத்தாட்சிகள் உள்ள வேதம் வந்த பிறகு அதை பெற்றுக்கொண்ட அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக அந்த சத்திய வேதத்திற்கு மாறு செய்ய முற்பட்டார்கள். ஆயினும் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்துவிட்ட அந்த சத்தியத்தின் பக்கம் செல்லும்படி நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தன் அருளை கொண்டு நேர்வழி காட்டினான். இன்னும் இது போன்ற தான் விரும்பியவர்களை அல்லாஹ் நேர்வழி செலுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாடு இங்கே வலியுறுத்தப்படுகிறது. ஒரே தாய் ஒரே தந்தையிலிருந்து வந்தவர்களே மனிதர்கள் யாவரும். ஆதிபிதா ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவ்வா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தம்பதியினருடைய வழித்தோன்றல்களே. இத்தனை கோடி மக்களும் ஆதியில் மனிதர்களுடைய இனம், மொழி, மதம் ஆகிய அனைத்தும் ஒன்றாகவே இருந்தன. பிறகு சுய நலன்களுக்காக வேற்றுமைகளை தோற்றுவித்து பல பிரிவினர்களாக மனிதர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். இவர்களை மீண்டும் ஒரே கொள்கையில் ஐக்கியப்படுத்தி நல்வழி காட்டுவதற்காகவே அல்லாஹு தாலா நபிமார்களையும் வேதங்களையும் அனுப்பி வைத்தான். சீர்திருத்தமும் சீரழிவும். ஆதியில் மனிதர்கள் அனைவரையும் இயற்கை மார்க்கமான ஏகத்துவ இறை கொள்கையில் ஒன்றுபட்டு ஒரே குலத்தினராகவே வாழ்ந்து வந்தனர். இந்த நிலை ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நூஹ் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலம் வரை 1000 ஆண்டுகள் நீடித்து இருந்தது. நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம். பிறகு மனிதர்களிடம் குடிகொண்டு விட்ட பொறாமை, இருமாப்பு, சுயநலன் போன்ற இயல்புகளில் அவர்களுடைய சிந்தனைகள், கொள்கைகள், செயல்முறைகள் ஆகியவற்றில் முரண்பாடுகள் தோன்றின. இதனால் பல குலத்தினராகவும் வேறுபட்ட கொள்கை கொண்டவர்களாகவும் மாறிவிட்டார்கள். ஏக இறைவனாம் அல்லாஹ்வை விடுத்து சூரியன், சந்திரன் முதலான மனிதன் முதலான படைப்புகளையும் இறைவனாக்கி கொண்ட மனிதன் வழிபடத் தொடங்கிவிட்டான். இதுவே அனைத்து வகையான பிணக்குகளுக்கும் மோதல்களுக்கும் அடிப்படை காரணமாக ஆகிவிட்டது. இந்த சீரழிவை சீர்படுத்தி அசல் மார்க்கமான ஓரிரை கொள்கையில் அனைவரையும் ஒன்றுபடுத்தவே நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான்.
மேலும் நியாய தீர்ப்பு வழங்குவதற்காக அவர்களுக்கு வேதங்களையும் அல்லாஹு தாலா அருளினான். ஆனால் வேதம் அருளப்பெற்ற மக்கள் நபிமார்களுடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் பிளவுபட ஆரம்பித்தார்கள். போட்டி பொறாமையின் காரணமாக வேத வசனங்களை தன் விருப்பத்திற்கேற்ப மாற்றி அவற்றிற்கு விபரீத விளக்கங்கள் தர முற்பட்டார்கள். இவ்வாறு மார்க்கம் தொடர்பாக அவர்களுக்கிடையே பெருகி போயிருந்த கருத்து வேற்றுமைகளை களைந்து உண்மையை உணர்த்துவதற்காக தொடர்ந்து நபிமார்களை அனுப்பி வைத்ததாக அல்லாஹு தாலா தெரிவிக்கின்றான். முடிவில் எல்லா காலத்திற்கும் அனைத்து உலகத்திற்கும் பொதுவான வழிகாட்டியாகவும் இறுதி தூதராகவும் அண்ணல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான். அன்னலாரோடு நபித்துவம் முற்று பெற்றது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய இறுதி வேதனமாம் திருக்குர்ஆன் உலகம் உள்ளளவும் வழிகாட்டும் ஒளிவிளக்காக விளங்கும். விஞ்ஞானிகளுடைய கருத்து: மனித குலத்தின் ஆரம்ப மார்க்கம் பல தெய்வங்களாக வழிபாடாக இருந்தது. மனிதன் தன்னுடைய சிந்தனையின் நெடுந்தூர பயணத்திற்கு பிறகு ஓரிரை கொள்கையின் எல்லையை அடைந்தான் என்று ஐரோப்பிய விஞ்ஞானிகள் பலர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். உண்மையாக அவ்வாறல்ல. இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் மனித இன வளர்ச்சிக்கு ஆய்வாளர்கள் சர் சார்லஸ் மார்ஸ்டன், பேராசிரியர் லிங்டன் போன்றவர்கள் மனிதனுடைய முதல் மகர்க்கம் ஏகத்துவ இறை கொள்கையே என்று தெரிவித்திருக்கின்றார்கள். 2வது சூறாவின் 214வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டதைப் போன்ற கஷ்டமான நிலைமை உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டீர்களா? உங்களைப் போல நம்பிக்கை கொண்ட அவர்களையும் அவர்களுடைய தூதரையும் வாட்டும் வறுமையிலும் நோயிலும் பீடித்து அவர்கள் வருந்தி தங்கள் கஷ்டங்களை நீக்கி வைக்க அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டதற்கு, அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக இதோ சமீபத்தில் இருக்கின்றது என்று நாம் ஆறுதல் கூறும் வரை அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். இந்த வசனம் அருளப்பெற்றதற்கான காரணம் குறித்து இவ்வாறு கூறப்படுகிறது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டில் அகல் போர் நடந்தது. இந்த போரில் 10,000 பேர்களை கொண்ட சக்தி வாய்ந்த எதிரி படையை 3,000 பேர்களே இந்த முஸ்லிம்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. 20 நாட்களுக்கு மேலே நீடித்த இந்த கடும் போர் கடுமையான குளிர்காலத்தில் நடந்தது. அது மட்டுமல்லாமல் பல நாட்கள் உண்பதற்கு உணவின்றி பட்டினியும் பசியுமாக பரிதபிக்கும் நிலை உருவானது. கோர பசியின் கொடுமைகளை தணிக்க நபி தோழர்கள் தன்னுடைய வயிறுகளில் கற்களை கட்டி கொண்டார்கள். இத்தகைய சொல்லனா துயரங்களுக்கு அவர்கள் ஆட்பட்ட நேரத்தில் ஆறுதல் கூறும் முகமாக இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினாள். நூல் தஃப்சீர் மஹரி. சோதனைகளை சந்திக்காமல் சொர்க்கம் சேர முடியுமா? இதற்கு முந்தைய வசனத்தில் மனிதர்களுக்கு இடையே எழுந்த கருத்து வேறுபாடு பற்றியும் அசத்தியவாதிகள் பொறாமையின் காரணத்தினால் சத்தியத்திற்கு எதிரான நிலைமையை மேற்கொண்டதை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். இந்த அசத்தியவாதிகளால் சத்தியவாதிகளுக்கு பல்வேறு சோதனைகள் முன்பு ஏற்பட்டது என்றும் அதே போல உங்களுக்கும் ஏற்படலாம் என்றும் இந்த வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அப்படி வரக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றால்தான் நீங்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூக மக்களில் நல்லவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இன்னல்களும் இடுக்கண்களும் அவர்களுக்கு அலைகளித்தன. அவர்களும் அவர்களோடு வாழ்ந்த இறை தூதர்களும் அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கூறும் அளவுக்கு துன்பங்கள் அவர்களை வாட்டின என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். சோதனை என்பது சத்தியவாதிகளின் உடன்பிறப்போ என்று எண்ணும் அளவிற்கு நல்லவர்களுடைய வாழ்க்கை சோதனை மிகுந்ததாக இருந்தது. மனிதர்களிலேயே கடினமான சோதனைக்கு ஆளானவர்கள் நபிமார்கள் ஆவார்கள். பிறகு அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே மக்களுக்கு இன்னல்களும் இடுக்கண்களும் சந்திக்காமலும் ஏற்றுக்கொண்ட சத்திய கொள்கைக்காக தியாகங்கள் ஒன்றும் புரியாமலும் இலகுவாக சொர்க்கம் புகுந்து விடலாம் என எண்ணிவிடக்கூடாது. உலகில் எந்த அளவு கட்டுப்பாட்டோடும் பொறுமையோடும் வாழ்க்கை நடத்துகின்றோமோ அந்த அளவு மறுமையில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும். சொர்க்கம் கஷ்டங்களால் சூழப்பட்டுள்ளது, நரகம் மன இச்சைகளால் சூறப்பட்டுள்ளது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். நூல் புகாரி, முஸ்லிம். சூரத்துல் பக்கராவின் 215வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்,
நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் பொருட்களில் எதை செலவு செய்வது, யாருக்கு கொடுப்பது என்று உம்மிடம் கேட்கின்றார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, நன்மையை கருதி நீங்கள் எத்தகைய பொருளை செலவு செய்த போதிலும் அதை தாய், தந்தை, சுற்றத்தார், அனாதைகள், ஏழைகள், வழிப்போக்கர்கள் ஆகியவர்களுக்கு கொடுங்கள். இன்னும் நீங்கள் வேறு எந்த நன்மையை செய்த பொழுதிலும் அதையும் அல்லாஹு தஆலா நிச்சயமாக அறிந்து அதற்குரிய கூலியை தருவான். சுப்ஹானல்லாஹ். முந்தைய வசனத்தில் தியாகத்தை வலியுறுத்தி கூறிய அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தியாகத்தின் ஒரு முக்கிய அறம் பற்றி கூறுகிறான். இந்த திருவசனம் அருளப்பெற்றதற்கான காரணம், நபித்தோழர் அம்ரு பின் ஜமூஹ் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயது முதிர்ந்த பெரும் செல்வந்தராக இருந்தார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடம் பெருத்த செல்வம் உண்டு, அதில் எத்தனை பேருக்கு யார் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று வினவினார்கள். அப்பொழுது இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். நூல் இப்னு கதீர் இதை செய்து பதிவு செய்திருக்கின்றார். மல்ஹரி. இங்கே கேள்வி கேட்டவர்கள் ஒருவர்களாக இருந்தாலும் கேள்வி பொதுவானதாகும், பதில் பலருக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருப்பதால் பன்மை வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நபி தோழர்களில் ஒரு இக்குழுவை வினாவை எழுப்பியதாகவும் கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பவர் இப்னு ஜரீர். நபித்தோழர் கேட்ட கேள்வி 2 அம்சங்களை கொண்டது. எதை செலவு செய்ய வேண்டும், இன்னும் யாருக்காக செலவு செய்ய வேண்டும். முதலாவது அம்சத்தின் விடையை வசனத்தின் இறுதி தொடரில் சுர்க்கமாகவும் சூசகமாகவும் அல்லாஹ் கூறுகிறான். எந்த நன்மையை செய்தாலும் அது அளவில் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதனை அல்லாஹ் நன்கறிகிறான், அதற்குரிய பிரதிபலனை வழங்குவான் என்பதே அந்த பதில். அதாவது, நீங்கள் வழங்கும் தர்மம் கொஞ்சமாகவோ அல்லது அதிகமாகவோ எதுவாக இருந்தாலும் நல்ல பொருளை தூய்மையான எண்ணத்தோடு செலவு செய்தால் அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். ஏனெனில் இங்கே கூறப்படுகின்ற தர்மம் கட்டாய தர்மமான ஜக்காத் அல்ல. இதற்கு தான் குறிப்பிடப்படுகின்ற அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. மாறாக கடமைக்கு மேல் செலவு செய்யப்படுகிற உபரி தர்மமான சதகாவை பற்றி இங்கே பேசப்படுகிறது. ஆகவே இதில் அளவு முக்கியமல்ல, உரியவர்களுக்கு போய் சேர்கிறதா என்பது முக்கியமாகும். இதனால்தான் கேள்வியின் 2வது பகுதிக்கு முக்கியத்துவம் அளித்து யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே விவரமாக கூறியிருக்கின்றான். பெற்றோர், உறவினர், அனாதைகள், ஏழைகள், வழிபோக்கர்கள் ஆகியவர்களுக்கு செலவு செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். பெற்றோரும் மற்றோரும். பெற்றோர், ஒருவர் தன்னை ஈன்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிவிட்ட தாய் தந்தைக்கு பெரிதும் கடமைப்பட்டுள்ளார் என்பது தெளிவு. எனவே அவர் செய்யக்கூடிய உதவிகளை பெறுவதற்கு மிகவும் அருகதையானவர்கள் பெற்றவர்களே. அல்லாஹு தஆலா குர்ஆனில் 46வது சூராவின் 15வது வசனத்தில், மனிதன் தன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படி நாம் அவனுக்கு நல்லுபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் சிரமத்துடனேயே அவனை கர்ப்பத்தில் சுமந்து சிரமத்துடனேயே பிரசவிக்கின்றாள். அவள் கர்ப்பமானதிலிருந்து இவன் பால் குடி மறக்கும் வரை 30 மாதங்கள் மிகவும் சிரமத்தோடு செல்கின்றன. இவன் வாலிபமாகி 40 வயதை அடைந்து விட்டால், என் இறைவனே, யா அல்லாஹ், நீ என் மீதும் என் தாய் தந்தையின் மீதும் புரிந்த அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்தி உன் திருப்தியை அடையக்கூடிய நல்ல செயல்களை செய்யும்படியான நல்ல அறிவை நீ எனக்கு தந்தருள்வாயாக. எனக்கு உதவியாக இருக்கும்படி என்னுடைய குடும்பத்தை சீர்திருத்தி வைப்பாயாக. ஆமீன். நிச்சயமாக நான் உன்னையே நோக்கினேன், உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களில் நானும் ஒருவன் என்று கூறுவான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் அறப்போரில் கலந்து கொள்ள விரும்புகிறேன், அதை குறித்து யோசனை கேட்க வந்திருக்கின்றேன் என்று நபி தோழர் ஜாஹிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது, உமக்கு தாயார் இருக்கின்றார்களா என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஆம் என்றார். அப்படியானால் அவருக்கு பணிவிடை செய்வீராக, சொர்க்கம் தாயின் காலடியில் உண்டு என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அறிவிப்பவர் முஆவியா பின் ஜாஹியா, அஹமத், நசாஇ, பைஹக்கி ஆகிய நூல்கள். 2வது நெருங்கிய உறவினர்கள். ஒருவருடைய உயர்வு, வாழ்வும் தாழ்வும் சமூக அந்தஸ்தும் அவரது உற்றார் உறவினர்களை பொறுத்தே அமைகின்றது. அவருடைய இன்பத் துன்பங்களில் முதலில் பங்கெடுப்பவர்கள் உறவினர்களே. எனவே உறவினர்களுக்கு அவர்கள் மிகவும் கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். உறவினர்கள் வறியவர்களுக்கு மிகவும் உதவி செய்ய வேண்டும். அது மிகவும் பயன் தரக்கூடிய பயனாகும். எவர் தம்முடைய ரிஸ்கில் உணவில் அபிவிருந்தி பரக்கத்தை செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர் தன் சொந்தங்களோடு இணைந்து வாழட்டும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம். 3வதாக அனாதைகள். தங்களை பராமரித்து பாதுகாக்கும், தந்தையர்களை இழந்து தவிக்கும்
இவர்கள் சுயமாக சந்திக்கக்கூடிய திறனற்ற சிறுவர்கள் ஆவார்கள். இவர்களை பாதுகாப்பது சமுதாயத்தினுடைய கடமையாகும். அனாதைகளுக்கும் உதவி செய்பவர்கள் மறுமையில் பெரும் பேற்றை பெறுவார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நானும் அனாதைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று கூறி தங்களுடைய ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் தூக்கி காட்டி சற்றே பிரித்து காட்டினார்கள். சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. ஏழைகள் தங்களுடைய சுய தேவைகளை நிறைவு செய்ய இயலாமை வாடுபவர்கள், ஏழைகளுக்கு உதவுபவர்கள் மறுமையில் மாபெரும் நன்மைகளை அடைவார்கள். விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்பவர்கள் அல்லாஹுடைய வழியில் பாடுபடுபவர்களை போன்றவர்கள் ஆவார்கள். அவரை நான் இடைவிடாமல் தொழுபவர்களைப் போன்றும் நோன்பு வைப்பவர்களைப் போன்றும் கணிக்கின்றேன் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். 5வது இப்னு சபீல், அதாவது வழிப்போக்கர்கள். தன்னுடைய சொந்த இடத்தில் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் எதிர்பார்க்காத வகையில் பயணத்தில் பணமின்றி அல்லல் படுபவர்கள். அவரது தேவைகளை நிறைவேற்ற உதவ வேண்டும், செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே கூறியிருக்கின்றான். 2வது சூராவின் 216வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாக இருந்தும் உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் காப்பதற்காக அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று உங்களுக்கு மிக நன்மையாக இருக்கும், அதை நீங்கள் வெறுக்கக்கூடும். ஒன்று உங்களுக்கு தீங்காக இருந்தும் அதை நீங்கள் விரும்பக்கூடும். அவை உங்களுக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா என்பதை அல்லாஹ்தான் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய உயிர், பொருள், நாடு ஆகியவற்றை எதிரிகளிடமிருந்து காப்பதற்காக அறப்போர் புரிவது கடமையாகும் என்று இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. போட்டியும் பொறாமையும் மிகுந்த இந்த உலகத்தில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் வாழ்ந்தாலும் கூட நம் வளர்ச்சியை கண்டு பொறுமக்கூடிய சிலர் நமக்கு எதிரிகளாக மாறி தொல்லைகள் தரக்கூடும். அதிலும் சத்திய மார்க்கமான இஸ்லாத்திற்கு எதிரிகள் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை அழித்துவிட முயற்சி செய்த மக்கள் குறைஷிகள் அதன் வளர்ச்சியைக் கண்டு கடும் பொறாமை கொண்டார்கள். அமைதியாக வாழ விரும்பிய முஸ்லிம்களை தாக்கி கொடுமைகள் பல புரிந்தார்கள். மக்காவில் இருக்கும் வரை எதிரிகளை திருப்பி தாக்க அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. முஸ்லிம்கள் மதினா குடிபெயர்ந்த பிறகும் எதிரிகளுடைய தாக்குதல் தொடரவே திரும்பி தாக்குமாறு அல்லாஹ் தஆலா ஆணையிட்டான். ஆனால் எதிரிகளோடு போரிட்டு உயிர் சேதங்களையும் பொருள் சேதங்களையும் தேடிக்கொள்வதை உங்கள் மனதுக்கு வெறுக்கும். இருப்பினும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் போரிட்டுத்தான் ஆக வேண்டும். ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், உண்மையில் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள், அது உங்களுக்கு தீங்கு தரக்கூடியதாக இருக்கலாம் என்று இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அல்லாஹ்விற்கே இந்த எதில் நன்மை உண்டு என்பது தெரியும். அறப்போரில் ஒன்று வெற்றி கிடைக்கும், அல்லது வீர மரணமும் அதற்கு பிரதிபலனாக சொர்க்கமும் கிடைக்கும். எனவே எப்படி பார்த்தாலும் போரில் நன்மை உண்டு என்று இங்கே உணர்த்தப்படுகின்றது. இன்று தங்களை எதிரிகளிடமிருந்து காத்துக்கொள்ள உலக நாடுகள் ஒவ்வொன்றும் பாதுகாப்பை பலப்படுத்தி வருவதை காண்கின்றோம். நாட்டு நலன்களுக்காக வரையறுக்கப்படும் பட்ஜெட்டில் பெரும் பகுதி பாதுகாப்புத்துறைக்கே ஒதுக்கப்படுகிறது. மக்களுடைய கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம், உணவு, குடிநீர், சாலை வசதி முதலான நல்வாழ்வு திட்டங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஆயுத உற்பத்திக்காகவும் இராணுவத்தை நவீனமயமாக்கவும் வேண்டி அதிகமான நிதி செலவு செய்யப்படுவதை காண முடிகிறது. இங்கே போர் புரிவது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். போரில் கலந்து உயிரை மாய்த்து கொள்ள எவரும் விரும்ப மாட்டார்கள். மனிதனுடைய இயற்கையும் அதுவே. உண்மை இவ்வாறு இருக்க, போரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் மீது கொண்ட பேராசையின் காரணத்தினால் முஸ்லிம்கள் போர் புரிந்தார்கள் என்று கூறுவது எவ்வளவு அபத்தமானது என்பது தெளிவு. ஜிஹாத் யார் மீது எப்போது கடமை? இந்த வசனத்தில் அறப்போர் புரிவது எல்லா முஸ்லிம்கள் மீதும் எல்லா காலத்திலும் ஃபர்லைன், தனிநபர் கடமை என்றே தெரிகிறது. இருப்பினும் வேறு சில வசனங்களில் நபிமொழிகளிலும் ஆராய்ந்தால் ஜிஹாத், அறப்போர் ஒரு ஃபர்ல் கிஃபாயா, பொதுவான கடமை என்பது தெளிவாகும். அதாவது சமுதாயத்தில் ஒரு குழு பொறுப்பை நடத்தினால் அனைவரின் மீதும் நிறைவேறிவிடும். ஒவ்வொருவரும் இந்த கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் அனைவரும் குற்றவாளிகள் ஆவார்கள். ஜிஹாத், அறப்போர் என்பது தொடர்ந்து கியாமத்துடைய இறுதி நாள் வரை நடைபெறும் என்பது நபிமொழி. வீரர்கள் படையெடுத்து தொடர்ந்து இருந்து வர வேண்டியதன் அவசியத்தை புலப்படுத்துகின்றது. அறப்போர் வீரர்களின் மேன்மை
மற்றும் அவசியம் குறித்து அல்லாஹ் கூறுகிறான். ஜிஹாத் அறப்போரில் கலந்து கொள்ளாமல் தங்கிவிட்டவர்களை விட தங்களுடைய உயிரிலும் பொருளாலும் ஜிஹாது செய்பவர்களுக்கு அல்லாஹ் தாலா சிறப்பான அந்தஸ்தை வைத்திருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் நன்மையை வாக்களித்திருக்கின்றான். எனினும் ஜிஹாதில் கலந்து கொண்டவர்களுடைய கூலி கலந்து கொள்ளாமல் தங்கிவிட்டவர்களை விட மிக அதிகமாக இருக்கின்றது. அல்லாஹ்விடம் அவர்களுக்கு உயர்ந்த பதவிகளும் மன்னிப்பு பேரருளும் உண்டு. 4வது சூராவின் 95, 96 ஆகிய வசனங்களில் கூறியிருக்கின்றான். இதிலிருந்து தகுந்த காரணத்தாலோ அல்லது மார்க்க பணியில் ஈடுபட்டிருந்த காரணத்தினாலோ ஜிஹாதில் எவரும் பங்கு பெறாவிட்டால் அவர்களுக்கும் நன்மையுண்டு என்று வாக்குறுதி தெரிகிறது. ஜிஹாத் ஒவ்வொருவரின் மீதும் தனி நபர் கடமையாக இருந்திருப்பேன் இவ்வாறு நன்மையை இறைவன் பொதுவாக வாக்களித்திருக்க மாட்டான். மேலும் ஒரு வசனத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் புறப்பட வேண்டும் என்று அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் சிலர் மட்டும் புறப்பட்டு மார்க்க அறிவை பெற்று வந்து தன்னுடைய சமுதாய மக்களுக்கு எச்சரிக்கை செய்யலாமே என்றும் அல்லாஹ் தெரிவித்திருக்கின்றான். இந்த வசனத்திலிருந்து சமுதாயத்தில் 2 குழுவினர்கள் இருக்க வேண்டும். அறப்போர் வீரர்கள் ஒரு குழு, மற்றொரு குழு மார்க்க கல்வியை பயின்று பரப்பக்கூடிய அறிஞர்கள் என்று தெரிகிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து தானும் ஜிஹாதில் கலந்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார். உமது பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் ஜிஹாதின் நன்மையை அடைந்து கொள்வாய் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். அவசர காலம். இதிலிருந்து ஜிஹாத் ஒவ்வொரு நபர் மீதும் கடமை இல்லை என்று தெரிகிறது. இருந்தாலும் அவசர காலத்தில் பொது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அனைவரும் போரில் கலந்து கொள்வது அவசியமாகும். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுடைய வழியில் புறப்படுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பெற்றால் ஊரிலேயே தங்கிவிடுவீர்களே. உங்களுக்கு என்ன நேர்ந்தது? மறுமையை விட உலக வாழ்க்கையில் திருப்தி அடைந்து விட்டீர்களா? உலக வாழ்க்கையில் இன்பங்கள் மறுமைக்கு முன் அற்பமானவையே என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். 9வது சூராவின் 38வது வசனத்தில். இது பொது உத்தரவு, நெருக்கடி கால சட்டமாகும். ஆக சாதாரண காலத்தில் ஜிஹாத் ஃபர்லு கிஃபாயா, பொது கடமையாகும். நெருக்கடி காலத்தில் சக்தியுள்ள ஒவ்வொருவரு மீதும் ஃபர்லு ஐன், தனிநபர் கடமையாகும். பொது கடமையாக உள்ள சமயத்தில் ஜிஹாதில் ஒருவர் கலந்து கொள்ள பெற்றோருடைய அனுமதி தேவை. கடன் போன்ற கடமைகளை அவர் நிறைவேற்றி செல்லுதல் அவசியம். அவசர காலத்தில் அறப்போரில் கலந்து கொள்வதற்கு பெற்றோருடைய அனுமதி அவசியமாகாது. 2வது சூராவின் 217வது வசனத்தில் நபியே ஸல்லல்லாஹு துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய இந்த சிறப்புமிக்க மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் நிராகரிப்பவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம்தான். ஆனால் அல்லாஹுடைய மாதத்தில் சேருவதை விட்டு மக்களை நீங்கள் தடுப்பதும் அல்லாஹ்வை நீங்கள் நிராகரிப்பதும் ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிற்கு வரவிடாமல் தடுப்பதும் அதில் வசிப்பவர்களில் நம்பிக்கை கொண்டவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடத்தில் அதைவிட மிக பெரிய பாவங்களாக இருக்கின்றன. தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரக்கூடிய விஷமம் கொலையை விட மிக கொடியது. மேலும் நம்பிக்கையாளர்களே, நிராகரிப்பாளர்களாகிய அவர்களுக்கு சாத்தியப்பட்டால் உங்களை உங்கள் மார்க்கத்திலிருந்து திரும்பி விடும் வரை உங்களை எதிர்த்து ஓயாமல் போர் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே உங்களில் எவரேனும் தன்னுடைய மார்க்கத்தை நிராகரித்துவிட்டு மாறி அதை அவ்வாறு நிராகரித்ததை பற்றி வருத்தப்பட்டு மீளாதவர்களாகவே இறந்துவிட்டால் அவருடைய நற்செயல்கள் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். நவுதுபில்லாஹி மின்ஹா. இன்னும் அவர்கள் நரகவாசிகளாகி என்றென்றும் அதில் தங்கிவிடுவார்கள். 218வது வசனத்தில் எவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும், எவர்கள் நிராகரிப்பாளர்களின் துன்பத்தால் மக்காவாகிய தன்னுடைய ஊரை விட்டு வெளியேறினார்களோ அவர்களும், எவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிகின்றார்களோ அவர்களும் தான் அல்லாஹுடைய கருணையை நிச்சயமாக எதிர்பார்த்திருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹு தஆலா மிகவும் மன்னிப்பவன், மிகவும் கருணையுடையவன் ஆவான். கண்ணியமான மாதங்களில் போர் புரிய மாட்டாம். இந்த வசனம் அருளப்பெற்றதற்கான வரலாறை குறித்து கூறப்படும் பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள். குழுவிற்கு அப்துல்லா பின் ஜஹஸ் அவர்கள் தலைவராக ஆக்கியிருந்தார்கள். இவர்கள் இப்னுல் ஹல்ரமி என்பவர்களை இடையில் சந்தித்த போது தகராறு முற்றி தற்செயலாக அவரை கொலை செய்துவிட்டார்கள். அன்றைய தினம் ரஜப் மாதமா அல்லது ஜமாத்துல் உக்ரா மாதமா என்பது அவர்களுக்கு தெரியாது. உடனே கண்ணியமான மாதத்தில் ரஜபில் கொலை செய்துவிட்டீர்கள் என்று முஸ்லிம்கள் எதிரிகள் குறை கூறினார்கள். அப்பொழுது இந்த ஆயத்து 217வது வசனம் அருளப்பெற்றது.
ஜுந்துப் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஹர்ரமான போர் புரியக்கூடிய விலக்கப்பட்ட மாதங்கள் 4. அதாவது ரஜப், துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய மாதங்களில் போர் புரிவது விலக்கப்பட்டுள்ளது என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள் தெளிவுபடுத்துகின்றன. உண்மையாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். வானங்களையும் பூமிகளையும் அவன் படைத்த நாள் முதலாய் அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இவ்வாறு உள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் கண்ணியமானவை. இதுவே சீரான மார்க்கமாகும். இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல் குர்ஆன் 9வது சூராவின் 36வது வசனத்தில். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஹஜ் பேருரையில் இதை குறித்து பிரஸ்தாபிக்கின்றார்கள். 4 மாதங்கள் போர் புரிவது விலக்கப்பட்ட கண்ணியமான மாதங்கள் ஆகும். அவற்றில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை: துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம். பிறகு தனியாக வரக்கூடிய ரஜப் மாதம் 1 என்று தனது உரையில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே முஹர்ரம் மாதத்தில் போர் புரிவது பெரும் பாவமே. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்க விடாமல் மக்களை தடுப்பதும், அல்லாஹ்வை மறுத்து புனித காபாவுடைய கண்ணியத்தை சீர்குலைப்பதும், முஸ்லிம்களை அவர்கள் சொந்த பூமியிலிருந்து வெளியேற்றுவதும் மக்கா குறைஷிகள் செய்த இன்னும் பல கொடுமைகளும் அதைவிட மிகப்பெரிய பாவமாகும். எனவே கண்ணியமான மாதத்தில் முஸ்லிம்கள் உங்களோடு சண்டையிட்டதை, அதுவும் தற்செயலாக தெரியாமல் நேர்ந்துவிட்ட இந்த நிகழ்ச்சியை குறை கூற உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் செய்து வரக்கூடிய விசமங்கள் கொலையை விட மிக கொடுமையானவைகள் ஆகும் என்று நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் இங்கே பதிலளிக்கின்றான். முஹர்ரம் மாதத்தில் தடை நீக்கப்பட்டு விட்டதா? இந்த ஆதாரங்களிலிருந்து முஹர்ரம் மாதமான கண்ணியமான அந்த 4 மாதங்களில் போர் புரிவதை தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்று அறிந்தோம். இந்த தடை நீடிக்கின்றதா அல்லது நீக்கப்பட்டு விட்டதா என்பதை தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. அதாவு பின் அபி ரபாஹ் அவர்கள் கூறுகிறார், பல தாபீன்களும் தடை சட்டம் மாற்றப்படவில்லை, நீடிக்கிறது என்றும், மேலும் பல அறிஞர்கள் இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்றும், எந்த மாதத்திலும் போர் புரிவது விலக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கின்றார்கள். அஹ்காமுல் குர்ஆன். இணை வைப்பவர்கள் அந்த மாதங்களில் உங்களோடு போர் புரிந்தால் அவ்வாறே நீங்கள் அவர்களோடு அந்த மாதத்தில் போர் புரியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 9வது சூராவின் 36வது வசனத்திலும் கூறியிருக்கின்றான். அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் வெட்டுங்கள் என்று இந்த வசனத்திலும் இருக்கின்றது. 2வது சூராவின் 191வது வசனத்திலும் இருக்கின்றது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகர முற்றுகையை மேற்கொண்டதும் தோழர் ஆமிர் அஸ்அரி அவர்களை ஔதாஸ் போருக்கு அனுப்பி வைத்ததும் கண்ணியமான மாதங்களில்தான் நடந்தது என்பது இவர்களுடைய ஆதாரமாகும். எனவே கண்ணியமான மாதங்களில் போர் புரிவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீங்கிவிட்டது என்று பலர் கூறுகின்றார்கள். நூல் ஜஸ்ஸாஸ் ரூஹுல் மஆனி பைலாவி. இன்னும் இந்த போரை பற்றி அருளப்பட்ட வசனங்களில் 9வது சூராவின் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கண்ணியமான இந்த 4 மாதங்களை பற்றி குறிப்பிட்டு அவற்றில் அநீதி இழைக்க வேண்டாம் என்று கூறியிருக்கின்றான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய ஹஜ் பேருரை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு 80 நாட்களுக்கு முன் ஆற்றப்பட்டதாகும். இதில் கண்ணியமான மாதங்களை போற்றுவது அறிவுறுத்தப்பட்டு கூறப்பட்டுள்ளது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரை முற்றுகையிட்டது ஷவ்வால் மாதத்தில் ஆகும். எனவே முஹர்ரம் கண்ணியமான 4 மாதங்களில் போர் புரிவதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படவில்லை, மாறாக தடை நீடிக்கின்றது. ஆனால் இந்த மாதங்களின் எதிரிகளை முஸ்லிம்கள் தாக்கினால் முஸ்லிம்களும் பதிலுக்கு தாக்கிவிடலாம். ஆக கண்ணியமான மாதங்களில் முஸ்லிம்கள் தங்களுடைய தரப்பிலிருந்து போரை தொடங்கக்கூடாது. எதிரிகள் தாக்குதல் கொடுத்தால் பதிலடி தரலாம் என்பது இந்த விஷயத்தில் முடிவான கருத்தாகும். மதம் மாறினால் 217வது வசனத்தினுடைய இறுதியில் முஸ்லிம்கள் மதம் மாறுவதை பற்றி கடுமையாக எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. நீங்கள் மதம் மாறும் வரை உங்களோடு எதிரிகள் போரிட்டு கொண்டே இருப்பார்கள். எதிரிகளுடைய தாக்குதலுக்கு அஞ்சி உங்களில் எவரேனும் புனித இஸ்லாத்தை கைவிட்டுவிட்டால் அவர் புரிந்த நன்மைகள் அனைத்தும் அழிந்துவிடும். அவருடைய நற்செயல்களுக்கு இம்மையிலும் பயனில்லை, மறுமையிலும் பலனில்லை. அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள் என்று அல்லாஹ் எச்சரித்து கூறுகின்றான். இம்மையில் அவரது செயல்கள் வீணாகிவிடும் என்பதற்கு அறிஞர்கள் இப்படி விளக்கமளித்துள்ளார்கள். ஒரு முஸ்லிம் மதம் மாறினால் அவருடைய முஸ்லிம் மனைவி அவரிடமிருந்து விலகிவிடுவாள்.
மன ஒப்பந்தம் தானாகவே முறிந்துவிடும். அவர் முஸ்லிம் உறவினர்கள் சொத்திலிருந்து அவருக்கு பங்கு கிடைக்காது. அவர் இறந்த பிறகு ஜனாசா தொழுகை நடத்தப்பட மாட்டாது. முஸ்லிம்கள் அடக்க ஸ்தலத்தில் அடக்கம் செய்யப்பட மாட்டாது. மறுமையில் அவரது வழிபாடுகள் எதற்கும் நன்மை கிடைக்காது. முஸ்லிம்களாக இருந்தபொழுது அவர் புரிந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத் முதலான வழிபாடுகள் அனைத்தும் வீணாகிவிடும். நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக விழுந்து கிடப்பார்கள். முஸ்லிம்களாக இருந்து மதம் மாறிய ஒருவர் மீண்டும் இஸ்லாத்தில் இணைந்தால் மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்பதும், இஸ்லாத்தில் இணைந்த பிறகு இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் அவருக்கு பொருந்தும் என்பதும் உறுதி. ஆனால் முன்பே அவர் ஹஜ் செய்திருந்து மதம் மாறி பிறகு மீண்டும் இஸ்லாத்தில் சேர்ந்தால் வசதி வாய்ப்பு இருப்பின் அவர் மீண்டும் ஹஜ் செய்ய வேண்டுமா அல்லது வேண்டாமா? இதைப்போல அவரது பழைய தொழுகை, நோன்பு போன்ற நற்செயல்களுக்கு மறுமையில் பலன் உண்டா இல்லையா என்பது தொடர்பாக இமாமிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீண்டும் ஹஜ் செய்வது கடமை என்றும் பழைய தொழுகை, நோன்பு போன்ற வழிபாடுகளுக்கு நன்மை கிடைக்கும் என்றும் கூற முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ளார்கள். இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இரு கருத்துக்களிலும் மாற்றமான கருத்து கொண்டுள்ளார்கள். நூல் மாரிஃபுல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். முதல் வசனம் அருள பெற்றவுடன் இணை வைப்பவர்கள் சிலர் இப்படி சொன்னார்கள்: கண்ணியமான மாதத்தில் முஸ்லிம்கள் எங்களோடு போரிட்டது பாவமே இல்லை என்று வைத்து கொண்டாலும் அந்த மாதத்தில் போர் புரிந்ததற்காக அவர்களுக்கு நன்மை ஒன்றும் கிடைக்காது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் அடுத்த வசனம் 218வது வசனமாக அருளப்பெற்றது. இறை நம்பிக்கையாளர்களை கொண்டு ஹிஜ்ரத் நாடு துறந்து அல்லாஹுடைய வழியில் அறப்போர் புரிகின்ற இந்த முஸ்லிம்கள் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். கண்ணிய மாதம் என்று தெரியாமல் அவர்கள் அதில் போர் புரிந்ததை அல்லாஹ் மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிவான் என்று இந்த வசனத்தின் மூலம் தெரிகிறது. அல்ஹம்துலில்லா. இதுவரை குர்ஆனுடைய சில வசனங்களின் பொருளையும் தஃப்சீரையும் விபரமாக பார்த்தோம். பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் தீனுடைய விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸையும் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஹதீஸ்கள் சூறாக்களுடைய பொருளையும் விபரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதனால் இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழியை காட்டியருள் புரிவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக ஹதீஸ்கள் பயான்கள் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.